ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாக்கில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகுவோம், சரிங்களா? ஆனால் கொஞ்ச நாள் அடைவில் வந்துட்டு நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கச்சா ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயமா தெரியும். இதில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ட்ரேடில் நிறையா பேர் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ என் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கூட, இப்போ ரீசெண்டாக சொல்லும்போது ஒருத்தர் சொன்ன ஸ்டூடெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் எனக்கு லாஸே ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அதை நான் குயிக்காக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வியூவில் வந்து நின்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதாவது ட்ரேடை வந்து ஈஸியாகவே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சரிங்களா? லாஸே இல்லாமல் பண்ணிடலாம். இங்கே நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா, கான்செப்ட் தெரியலை. இப்போ நீங்கள் உள்ளே வரச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டோ, சரிங்களா, உங்களுக்கு யாரோ தெரிஞ்ச ரிலேட்டிவோ சொல்லி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் லாஸஸ் இருக்கும், சரிங்களா? அடுத்து 3 months போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மூலமாக, ரிலேட்டிவ்ஸ் மூலமாக உள்ளே வந்தீங்கல்ல, அந்த நாட்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்லியாக தெரியும். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கிறாது. 3 மாதத்தில் என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க, சரிங்களா? அப்புறம் 1 year கழித்து இந்த 3 மாதத்தை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 5 years ஆன பிறகு, ஒரு 7 years ஆன பிறகு, 5 yearsக்குள்ளே தான் கஷ்டமாக இருக்கும். 10 years ஆன பிறகு அந்த 5 years முன்னாடி பண்ணது வித்தியாசமாக தெரியும். ஆனால் இந்த 5 to 10 yearsக்கு அப்புறம் ஒரு கிராஜுவலாக போகும். ஏன்னா நீங்கள் கான்செப்ட் எல்லாமே கற்றுப்பீங்க, சரிங்களா? இப்படி தான் இந்த சூழல் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரு ப்ளஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் MBA படிக்கும்போதே எனக்கு சப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்துருச்சு. நான் படிக்கும்போதே எனக்கு வந்து டெரிவேட்டிவ்ஸ், செக்யூரிட்டி அனலைசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இந்த சப்ஜெக்டெல்லாம் நான் கம் அக்ராஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? அதனால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போது இங்கே நீங்கள் உள்ளே வரச்ச உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். சரி, பேசிக்காக நீங்கள் உள்ளே வந்தோன்னே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 minutes கேண்டில், நீங்கள் மார்னிங் உருவாகிற ஒரு 5 minutes கேண்டிலை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணால் பை, சரிங்களா, கால் பை. லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா புட்டு பை. இப்படி நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இப்படி நீங்கள் சார்ட்டை செக் பண்ணும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். லைவாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஃபான இடத்துக்கு போகணும், சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த பயம் இருக்குது, ஃபியர் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு 1000 rupees போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா எனக்கு ரொம்ப கை நடுக்கமாக இருக்குது. இப்படியெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. ட்ரேடில் வந்து எண்ட் ஆஃப் தி டேயில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், சரிங்களா? அதுதான் முக்கியமான நோக்கமும் விஷயமும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு எல்லாத்தையுமே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், சரிங்களா? ஒரு 3 months ஆச்சும் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெரியுதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, சரிங்களா? இப்போ 50,737 அப்படின்ட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்றைக்கி முடிய போகிறக்குள்ளே கான்ட்ராக்டாக எடுத்துருவோம், சரிங்களா? இதுலேருந்து இன்றைக்கி நீங்கள் கணிச்சிருக்கீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ப்ரிடிக்ஷன் தான். இப்போ 50,500 அப்படிங்கிற ஒரு ரவுண்டு ஃபிகரை எடுப்போம். சரிங்களா? இதனுடைய கால் ஆப்ஷன் இந்த மணி, சரிங்களா? அதாவது 50,700க்கு கீழே இருக்கிறதெல்லாம் எனது கால் ஆப்ஷனோட இந்த மணி. நான் ஒரு 200 point கீழே போயிட்டு கால் ஆப்ஷனை என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன், சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷனோட இந்த மணி எடுக்கேன். இப்போ 50,700 இருக்குது, சரிங்களா? நான் 900 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரவுண்டு ஃபிகராக புட்டையும் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். கான்ட்ராக்ட் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். 21ஆம் தேதி இன்றைக்கி முடிகிற டேட். நான் இதனுடைய 2 சார்ட்டையுமே வியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிகினர் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னாலே நெஃப்டி தான் அசட்டு, சரிங்களா? இந்த அசட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேஃபான இடத்துக்கு போகணும்ல. அப்போது ப்ரீமியம் இன்றைக்கி கரையும் தெரியும். அப்போது மார்க்கெட் மேலே போகும்போது புட்டை செல் பண்ணிங்கன்னா புட்டில் என்ன ஆகும், நல்ல ப்ரீமியம் கரையும். அப்போ என்ன பண்ணுங்கள், முதல் 5 மினிட்ஸ் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி 21 ஸோ 21 இதை பார்ப்போம். ஸோ முதல் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் இங்கே இருக்குது. நான் இதை மார்க் பண்ணிடுறேன். நீங்கள் கணிச்சது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும், முதல் 5 மினிட்ஸ் கேனலோட ஹை நீங்கள் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே 102 பாயிண்ட்டாக, சரி ஓகே 103 பாயிண்ட், 100 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கதா ஒரு ப்ராஃபிட். ஏன்னா செல் பண்ணியிருக்கீங்க, புட்டை என்ன பண்ணிட்டீங்க, செல் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ஆகிரும். இன்னொரு கேள்வி இருக்கும், சார் நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் புட்டை செல் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா கால் மேலே போகும். மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். புட்டை செல் பண்ணனால கீழே இறங்க ப்ராஃபிட், உங்களுக்கு 100 பாயிண்ட் இங்கே ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆனால் நான் நினைக்க மாதிரியே மார்க்கெட் போகணுன்னு கிடையாதுல்ல. நானே நிறையா தருணத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்னிங் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட்டிவ் க்ளோஸ் பண்ணுறது நல்லது, ஈவினிங் வரைக்கும் ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போக வேணாம், இந்த மாதிரியான கருத்து சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் கீழே சரியதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி சரியும் போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுங்கள். ஸோ முதல் 5 மினிட்ஸ் இதனுடைய ஹையை மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி க்ரீனாக இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், கால் ஆப்ஷன் மேலே போயிருக்கணும்ல. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கும்போது கால் மேலே போயிருக்கணும்ல. மார்க்கெட்டை பாருங்கள், 185 கீழே முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இங்கே நீங்கள் பார்த்தா கூட ஒரு 150 பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா, ரெண்டெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் அதாவது அண்டர்லைனிங் அசட் சொல்கிற இது மூவ் ஆகிற பேஸ் பண்ணி தானே மூவ் ஆகணும். ஆனால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 2 ப்ரீமியமே மேக்ஸிமம் நல்லாவே கரைஞ்சிரும். சரிங்களா, எல்லா ஆர்டருமே க்ளோஸ் ஆகணும். அப்போ 2 சைடுமே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணச்ச சரிங்களா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வருது. சரிங்களா, அதனால தான் 2 சைடுமே ப்ராஃபிட் தான். உங்களுக்கு இங்கே ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கி அப்படின்னா புட்டில் இங்கே 150 பாயிண்ட் 250 பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கும். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் கொஞ்சம் சேஃபானது. ப்ரீமியம் கரைய அது நமக்கு ஒரு நல்ல சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் எல்லாமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருக்குது. அப்போ இது எல்லாமே உங்களுடைய கணிப்பு, இதை கணிக்கிறதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. சரிங்களா, பேக் டெஸ்ட் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் 1 பை 1 கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ட்ரேட் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.